Hi everyone. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டார் கனெக்டட் லோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். A star connected three phase load having three similar coils. மூணு similar coils star connection கனெக்ட் ஆயிருக்கு. Connected to 3 phase 400 volt 50 Hz supply. 3 phase 400 volt 50 Hz supplyல இந்த மாதிரி மூணு similar coils. காயில்னாவே அதுல கண்டிப்பா இண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். அது மாதிரி மூணு காயில் ஸ்டார் கனெக்ஷனில் 400 volt 50 Hz சப்ளை 3 ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்குது. டேக்ஸ் ஏ கரண்ட் ஆஃப் 28.5 amps. இதில் எவ்வளோ லோட் கரண்ட் போகுது அப்படின்னா லைன் கரண்ட் 28.5 amps at 0.8 பவர் ஃபேக்டர் லேகிங். Calculate the resistance and inductance of each coil and the total power consumed. கேட்டிருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஈச் காயில், ஒவ்வொரு காயிலுடைய ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்னென்னா டோட்டல் பவர் கன்சியூம்டு, ஒவ்வொரு காயிலும் கன்சியூம் பண்ணக்கூடிய பவர் எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறது 3 phase 400 volt 50 Hz சப்ளை. கொடுத்துருக்க வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ். ஒரு வோல்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட். ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க வோல்டேஜ்லேயும் கரண்ட்லேயும் மென்ஷன் பண்ணலை, வோல்டேஜ் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது விஎல் எடுத்துக்கிறோம். விஎல் 400 volt, ஃப்ரீக்வன்சி 50 Hz. அது எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 50 Hz. லோட் கரண்ட் லைன் கரண்ட் IL இஸ் ஈக்குவலன்ட் டு 28.5 amps. அடுத்து இன்னொரு டேட்டா வந்து 0.8 பவர் ஃபேக்டர் லேக். பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் பை தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 லேகிங். அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதியிருக்கோம். கால்குலேட் தி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஈச் காயில். ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸ்ன்றது எல், ரெசிஸ்டன்ஸுக்கு ஆர். ஒவ்வொரு காயிலில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கேட்டுறதுனால இது ஆர் ஃபேஸ் எல் ஃபேஸ் அப்படி சொல்லலாம். இது எக்ஸ்எல் இல்லை எல். இண்டக்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா எல், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்எல் கண்டுபிடிக்கணும். அண்ட் டோட்டல் பவர், பவர் பின்னு எடுத்துக்கிறோம். பி இஸ் ஈக்குவலன்ட்டு கொஸ்டின் மார்க். இது மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு மூணுத்துக்குமான என்னென்ன ஃபார்முலா இருக்குன்றதை முதல்ல எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா சால்வ் பண்ண தொடங்குவோம். இப்போ ஆர் ஃபேஸுக்கான ஃபார்முலா என்னென்னா இசட் ஃபேஸ் காஸ் பை இப்படி கண்டுபிடிக்கிறோம். இசட் ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது, இப்போ இசட் ஃபேஸ் எப்படி வேணும் அப்படின்றத பார்க்கணும். இசட் ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு வி ஃபேஸ் பை ஐ ஃபேஸ். சரி, இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு வி ஃபேஸ் பை ஐ ஃபேஸ். அந்த இசட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டிங்கன்னா காஸ் பை வேல்யூ ஏற்கனவே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆர் ஃபேஸ் கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் ஃபேஸ், அதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபேஸ் ஈக்குவல் டு இசட் ஃபேஸ் சைன் பை. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது காஸ் பை தான் கொடுத்துருக்காங்க 0.8. அதில் வந்து நம்ம சைன் பை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் பையிலேருந்து பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து சைன் பை கண்டுபிடிக்கணும். காஸ் பை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.8. அப்போ அதில் பை வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0.64. இது பையோட வேல்யூ. அதிலேருந்து சைன் பை கண்டுபிடிக்கிறோம். அப்போ சைன் பை இஸ் ஈக்குவலன்ட் டு sin 0.64 is equivalent to 0.6. sin பையோட வேல்யூ 0.6. அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இசட் ஃபேஸ் ஏற்கனவே இங்கே வி ஃபேஸ் பை ஐ ஃபேஸில் கண்டுபிடிப்போம். சைன் பை வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிப்போம். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஃபேஸ் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா, எக்ஸ் ஃபேஸுக்கான ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் ஃபேஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஃபேஸ் ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. இது ரெண்டு ஃபார்முலாவில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம், அப்படியும் செய்யலாம். சரியா, நமக்கு எக்ஸ் ஃபேஸ் மட்டும் கேட்கல, எக்ஸ்ன்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நம்ம கேட்டிருக்கிறது ரியாக்டன்ஸ் இல்லை, வெறும் இண்டக்டன்ஸ் எல். அப்போ எக்ஸ்லேருந்து இண்டக்டன்ஸ் எல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் இந்த ஃபார்முலா. எக்ஸுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 2πfl. அதுலேருந்து நம்ம எல் வேணும்னா எக்ஸ் ஃபேஸ் டிவைட் பை 2πf. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா எல் இண்டக்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம், ஆர் ஃபேஸு எல் ஃபேஸ். அடுத்தது பவர் பி. பிக்கான ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா √3 VL/IL காஸ் பை. VL/ILன்றது லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட். அடுத்து அது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா P இஸ் ஈக்குவல் டு 3 V ஃபேஸ் I ஃபேஸ் காஸ் பை. V ஃபேஸ் வேல்யூ ஐ ஃபேஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியும் பவருக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே பவருக்கான ஃபார்முலா தான். ரெண்டுமே நம்ம இந்த இதில் கண்டுபிடிச்சிருப்போம் இந்த ப்ராப்ளத்தில், அதனால் எது வேணால் யூஸ் பண்ணலாம்.
இல்லை ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆன்சர் வெரிஃபை பண்ணவும் செய்யலாம். சரி, இதுனா இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், இசட் ஃபேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இசட் ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட்டு எப்படி போடுறோம், வி ஃபேஸ் டிவைடட் பை ஐ ஃபேஸ். இதில் நமக்கு வி ஃபேஸே தெரியாது, கொடுத்துருக்கிறது விஎல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வி ஃபேஸ். வி ஃபேஸ் ஈக்குவலன்ட்டு விஎல் பை √3. ஐ ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட்டு ஐஎல். ஃபார் ஸ்டார் கனெக்ஷனுக்கு இது வந்து காமன். இது ஸ்டார் கனெக்ஷனுக்கு வி ஃபேஸ் வந்து விஎல் பை √3, ஐ ஃபேஸ் வந்து ஐஎல்லுக்கு ஈக்குவல் ஃபார் ஸ்டார் கனெக்ஷன். சரியா, இது ஞாபகம் வச்சுக்கிடணும். ஃபார் ஸ்டார் கனெக்ஷனுக்கு இப்படி, அதே டெல்டா கனெக்ஷன்னா மாறி வரும். சரியா, ஸ்டார் கனெக்ஷனுக்கு வி ஃபேஸ்ன்றது விஎல் பை √3, ஐ ஃபேஸ்ன்றது ஐஎல். சரி, இப்போ வி ஃபேஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வி ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட்டு விஎல்லோட வேல்யூ 400 டிவைடட் பை √3. இது கால்குலேட் பண்ணோன்னா 23.94 வோல்ட்டு கிடைக்கும். சரி, அப்போ வி ஃபேஸ். அடுத்து ஐ ஃபேஸ் தான் ஐஎல். ஐ ஃபேஸ் ஈக்குவலன்ட்டு ஐஎல் இஸ் ஈக்குவலன்ட்டு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க இது 28.5 ஆம்ஸ். சரி, அப்போ வி ஃபேஸ் தெரியும், ஐ ஃபேஸு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஆர் ஃபேஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட்டு இசட் ஃபேஸ் காஸ் பை. இசட் ஃபேஸோட வேல்யூ இப்போ வி ஃபேஸ் பை ஐ ஃபேஸ் இல்லையா, முதல்ல அதை கண்டுபிடிப்போம். இசட் ஃபேஸ் இஸ் ஈக்குவலன்ட்டு வி ஃபேஸ் பை ஐ ஃபேஸ். வி ஃபேஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 230.94. ஐ ஃபேஸோட வேல்யூ 28.5. இப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா இசட் ஃபேஸ் 8.1 ஓம் கிடச்சிருக்கு. சரி, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இசட் ஃபேஸ் ஈக்குவலன்ட்டு 8.11 வந்துடுது. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் ஃபேஸில் இசட் ஃபேஸுக்கு 8.1, காஸ் பையோட வேல்யூ 0.8. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 6.48 கிடைக்குது. இது ஆரோட வேல்யூ. அடுத்தது எக்ஸ் ஃபேஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஃபேஸுக்கு இசட் ஃபேஸ் சைன் பை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இன்னும் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கலாம். அப்போ இது நம்ம இப்படி போடுவோம். இசட் ஃபேஸோட வேல்யூ 8.1, காஸ் பையோட வேல்யூ 0.6. அப்போ நம்ம கிடைக்கிற வேல்யூ 4.86 ஓம். இது எக்ஸ் ஃபேஸ். சரி, இப்போ நம்ம கேட்டிருக்கிறதுல ஆர் ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஃபேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு வேண்டியது எல். எல்லுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஃபேஸ் பை 2πf. by L is equivalent to x face divided by 2πf. That is equivalent to x face oda value 4.86 divided by 2πf oda value 50. இப்போ இது நம்ம calculator யூஸ் பண்ணி calculate பண்ணனா 0.01546 எப்படி இது ஹென்றி. எல்லுக்கூட யூனிட் வந்து ஹென்றி, இண்டக்டன்ஸுக்கு யூனிட் ஹென்றி, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கான யூனிட் ஓம். சரி, அப்போ எல் இஸ் ஈக்குவலன்ட்டு 0.01546 அப்படின்னு கிடைக்கிறது. இப்போ எல்லுன்னு தெரிஞ்சிடுது. அடுத்தது பவர். பவர் P இஸ் ஈக்குவலன்ட்டு √3VL IL cos pi. √3 VLக்கான வேல்யூ 400, ILக்கு வேல்யூ 28.5, cos pi ஓட வேல்யூ 0.8. இதை கால்குலேட் பண்ணோன்னா கிடைக்கிறது 15,796 watts. Total power consumed in the coil. Okay, are you clear? Thank you.